எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய உறுப்பினர் பேசும்போது இங்க முதலமைச்சர் 110 அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறாரு. எங்களுடைய தலைவர் எடுத்த முடிவு, யார் யாருக்கு கார் இல்லையோ அவங்களுக்குலாம் நீங்க வாங்கி கொடுங்க, விவசாய கடன்லாம் இன்னும் தள்ளுபடி பண்ணல, அதெல்லாம் நீங்க தேர்தல் கொடுத்த அறிவிப்பு வாக்குறுதி. ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, சென்ற அரசு கஜானாவை தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு இப்பெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எனவே அமைச்சர் நீங்க கூட பேசக்கூடாது. அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் பேசினா ஒரு மரியாதை கொடுத்து அவர் பேச அனுமதியுங்கள். எதிர்க்கட்சி தலைவர் நீங்க சுருக்கமாக கருத்து சொல்லுங்க. எனவே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த ஸ்டாண்ட் வந்து, அரசு கண்டிப்பா யாருக்கெல்லாம் கார் தேவையோ அந்த நிலைமையில் இருக்கிறவங்களும் வாங்கி கொடுங்க, திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். நீங்களும் கார்லாம் யாரும் வாங்கி கூடாதுன்னு நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை. கார் வாங்கிக்கோங்க, எல்லா தொகுதியும் சொத்துங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் காரை சுற்றி அந்த விவாதம் வேண்டாம் என்று நான் சொல்றேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து 3வது முறையாக தொகுதியில் நின்று மக்களுடைய வாக்குகளை பெற்று ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். ஏன்னா அவரை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. அதே போல இங்க ஒரு கார் ரேஸை பற்றி இங்க ஒரு ஆர்குமெண்ட் வருது, ஒரு பேச்சு வருது. இது நீங்க அது ஒரு இன்டர்நேஷனல் ரேஸ். அது முதலாக ஏசியாவிலே முறையாக சிட்டிக்குள்ள இரவு நேரத்தில் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு நடத்தி காட்டினோம். இதை தடுப்பதற்கு அப்போது பல பேர் கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. இது பாதுகாப்பு இல்லை, இது போல ரொம்ப ஸ்பீடாக போகும் காரெல்லாம், அதெல்லாம் நிப்பாட்டணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களெல்லாம் கோர்ட் கடுமையாக கண்டிச்சுது. இது ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட்டை நீங்கள் தடுத்து நிப்பாட்டுறது முயற்சி செய்கிறீங்க, இதை நீங்கள் நடத்த வேண்டும் என்று வெற்றிகரமாக எங்களுடைய ஆட்சியில் அதை நடத்தி காட்டணும். கார் ரேஸை கொச்சைப்படுத்துவது நீங்கள் எங்களை கொச்சைப்படுத்தவில்லை. மக்கள் நலத்துறை அமைச்சர் தலைவர் அவர்களே, சென்ற ஆட்சியில் நீங்கள் நிதி பற்றாக்குறை காரணமாக தான் மகளிர் உரிமை தொகை கூட லேட்டா ரொம்ப 24 மாதம் கழித்து தான் நீங்க அறிவிச்சீங்க. என்ன சொல்ல வரேன்னா, அப்ப நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அரசு செலவுல கலைஞர் அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி சார்? அதனால ஒவ்வொரு அரசு நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு திட்டம் மிகவும் அவசியமான திட்டம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் நிதியை பற்றி சொன்னேனே தவிர வீரர்கள் கொச்சைப்படுத்துவதை போல் என்று வார்த்தைகள் நீங்கள் சொல்லியிருப்பது அவை குறிப்பிலிருந்து நீங்கள் தயவு கூர்ந்து இல்லை, எந்த வீரர்களை பற்றி நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. வாயிலே வடை சுடுகிறார் என்ற வார்த்தை ஏற்கனவே இந்த பக்கம் வந்தது, அது அவை குறிப்பில் இருக்கிறது. இவரும் வாயில வடை. இப்போ என்ன கவலை வந்திருக்கிறது என்றால், சட்டமன்றத்துக்குள்ளே எல்லோருமே வாயிலை வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார். எப்போது நமக்கெல்லாம் திட்டம் என்று காத்திருக்கிற மக்களுக்காக நீங்கள் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எங்களுடைய இளம் தலைவர் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் சார்பாக மாண்புமிகு பேரவைத் தலைவரிடம் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். ஒரு 204வது பாடலாக புறநானூற்றில் கலைதின் யானையார் என்ற ஒரு பெரும்புலவர் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். ஈயன இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்பது அதனும் இழிந்தன்று கொல்லன கொடுத்தல் உயர்ந்தன்று அதன் எதிர் கொல்லேன் என்றல் அதனும் உயர்ந்தன்று. இது புறநானூற்று காலத்திலே அன்றைய ஆட்சியாளர்களுக்கு கவனத்தில் புலவர் சொன்ன விஷயம். இங்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியாளராக இருந்து உங்கள் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கு கேட்காமலேயே கார் கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் கொடுத்தார். கொல்லேன் என்றால் அதனும் உயர்ந்தன்று என்பதை இந்த நாட்டு மக்களினுடைய விவசாய பெருங்குடி மக்கள் எங்களுடைய விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை. இந்த நாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், மீனவ சகோதரர்களுக்கு 20,000 ரூபாய் நிவாரணத் தொகை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லாரும் வாயிலே தான் வடை சுடுவார்கள். ஆனால் நான் வந்தால் அடுத்த நிமிடம் இந்த மீனவ சமுதாய மக்களினுடைய பிரதிநிதியாக முதல் கையெழுத்தாக அது இருக்கும் என்பது காணல. இந்த இடத்துல காரை வாங்கி என்ன செய்ய போறோம்? நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயர்த்த வேண்டும் என்பதற்காக சட்டத்துறை அமைச்சர் இங்க இருக்க. நான் எதையுமே குறை சொல்லல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கார் எப்படி இந்த அவையில் முதலமைச்சர் அவர்கள் கார் குறித்து எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த உறுப்பினர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததற்கு இணங்க முதலமைச்சர் அவர்கள் அதை பணிவாக பரிசீலித்து அதை கார் அனௌன்ஸ் பண்ணாங்க.
நாங்கள் எல்லாம் எல்லா தொகுதிக்கும் போகிறோம், எல்லாரும் தொகுதிக்கு போகிறோம், எல்லாரும் பார்க்குறோம். பல உறுப்பினர்கள் சொன்னாங்க 5 கார் வச்சிருக்கோம், 10 கார் வச்சிருக்கோம்னு. 5 கார் 10 கார் வச்சிருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, தொகுதியில் போய் சுற்றி பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு உறுப்பினர்களும் இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் நாங்கள் போறப்போ, கடந்த வாரம் நான் ஒரு கிராமத்துக்கு போனேன், அந்த கிராமத்திற்கு இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினரே வந்ததில்லை. நீங்க 5 கார் 10 கார் வச்சிருக்கலாம் பிரச்சனை இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பணியை செய்வதற்கு அவர்களுக்கு வாகனம் தேவை. இன்னைக்கு இருக்கிற தாசில்தார் லெவல்ல இருந்து எல்லாருக்கும் வாகனம் இருக்கு, வாகனம் தேவை, சட்டமன்ற உறுப்பினர் தேவை என்பதை அறிந்து முதல்வர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களை சந்தித்து மக்கள் குறைகளை கேட்டு இங்க அவையிலையும் அமைச்சர்களும் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனத்தை வழங்கியுள்ளார். நீங்க அதை குறித்து திரும்ப திரும்ப நீங்கள் இதை கொண்டு வருவீர்களானால் இன்னும் விரிவாக நீங்க போய் உங்க தொகுதிகளில் இதுக்கு முன்னாடி 5 முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கீங்க, 6 முறை வந்திருக்கீங்க, தொகுதியில் போய் பாருங்க. இப்ப நான்லாம் போய் பார்க்கிற ஊர்ல இது வரைக்கும் எங்க கிராமத்திற்கு எம்எல்ஏ வரலன்றாங்க. 5 கார் இருந்து 6 கார் இருந்து என்ன பிரயோஜனம்? இனிமேல் பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர் போய் கிராமத்துல போய் மக்களை போய் பாருங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு, இது போல தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வருவதால்தான் மீண்டும் உருவாகுது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்க இந்த விவாதம் ரொம்ப ஆரோக்கியமா நடக்கணும், சுமூகமா நடக்கணும் தான் எல்லாம் விரும்புறோம். மாண்புமிகு உறுப்பினர் பேசுறப்ப சொன்னாரு வாயில வடை சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு வாயில வடை சுட்டாங்க? மக்கள் யாருக்கு அதனால தீர்ப்பு வழங்கினான்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் சொன்னாங்க இப்ப நம்ம செஞ்சதெல்லாம் ஆட்சிக்கு வந்த 100 நாள் தான் ஆச்சு, ஆட்சிக்கு வந்தது 100 நாள் தான் ஆச்சு. இப்ப இவங்க எல்லாம் கொடுக்க முடியுமா? இந்த திட்டங்களை நான் அறிவிச்ச தேர்தல் வாக்குல நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு 110 விதியின் கீழே மாண்புமிகு முதலமைச்சர் ஒவ்வொரு திட்டமா அறிவிச்சு தான் இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இலவச பெண்களுக்கு வெற்றி பயணம் திட்டமாக இருக்கட்டும், கேஸ் சிலிண்டர் திட்டமாக இருக்கட்டும், அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். நான் எல்லாம் படிச்சு பார்த்தேன், கொள்கை விளக்க அறிக்கையை படிச்சு பார்த்தேன், எதுவுமே புதுசா இல்லைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி அதிகாரங்கிறது தொன்று தொட்டு இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா நீதி கட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களும் சரி, காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களும் தான் நம்ம இப்ப செஞ்சுக்கிட்டு வரோம். இப்ப பாத்தீங்கன்னா அப்ப என்ன மாற்றம்னு கேட்டாங்க. ஆட்சி வந்தது பிறகு வீடு கட்டும் உரிமையாக இருக்கட்டும், கட்டிடம் கட்ட உரிமையாக இருக்கட்டும், நேர்மையான முறையில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவுன்னு கொடுக்காம நம்ம அனுமதி கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் மாற்றம். இந்த மாற்றம் பண்ணிட்டு தான் இருக்கோம். மாற்றலன்னு எப்படி சொல்றீங்க? இதுதான் பெரிய புரட்சி. நன்றி. மாண்புமிகு கே நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வாயில வடை சுடுறோம் நாங்க சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க உறுப்பினர். இல்ல இல்ல, நீங்க சொன்னதுதான் அவர் சொன்னார். மேல சட்டத்துறை அமைச்சர் சொன்னார், நீங்க கார் வேணுங்கிறவங்க, நீங்க சட்டத்துறை அமைச்சர் சொன்ன கார் வேணுங்கிறவங்க நீங்க தொகுதியை சுற்றுப்பார்த்து இருக்கு. அவரை நீங்க போல ஒரே தொகுதியில 3 தடவை வெற்றி பெற்றிருக்கார். 3வது தடவை ஒரே தொகுதியில 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். மக்கள் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார். அதுவா முக்கியம். அதை பார்த்து அவை முன்னவர் பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பணிகளை ஆற்றுவதற்கு அரசின் சார்பாக வாகனங்கள் வழங்குற போது யாருக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. நீங்க எத்தனை கோடியில் கார் ஓட்டினாலுமே அரசு கொடுக்கின்ற காரிலே போகிற போது அதற்கு தனி மரியாதை இருக்கும் ஒன்று. ஆனால் எங்களை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணீங்களா? அதெல்லாம் யாரப்பா காசு? மான் உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசுறாரு. மான் உறுப்பினர் மாண்புமிகு கே நேரு அவர்கள். அமைச்சர் என்ன சொன்னீங்க? 24 அவை முன்னவர் உட்காருங்க. அவை முன்னவர் கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணி அது எந்த பணம்னு கேட்டேன். கே நேரு அவர்கள். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அமைச்சர், அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் செஸ் நடத்தினாரு, ஹாக்கி நடத்தினாரு. அது மாதிரிதான் வெளிநாட்டில் இருக்கிறது மாதிரி இங்க இருக்கிற கார் நடத்தினாரு. கார் நடத்த நீங்க 20 இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க கார் நடத்தின உட்காருங்க. உட்காருப்பா தம்பி, உட்காருங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்காருங்க. அவை முன்னவர் உட்கார சொல்லுங்க. எங்க அரசு கொறடா? எங்க அரசு கொறடா? பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு கொறடா எங்க பாக்குறீங்க?
மாண்பு அரசு கொரோனா பேரவைத் கண்ட்ரோல் பண்ண தலைவர் உட்கார அவர்களே, சொல்லுங்க எல்லாரையும். அவர் உட்கார ஸ்போர்ட்ஸ் சொல்லுங்க. மினிஸ்டர் இல்லைன்னு சொல்ல, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார், அதனால செய்தார்னு சொன்னீங்க. இதுக்கெல்லாம் 24 கோடி செலவு பண்றவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாகனம் வாங்கி தருவதை பற்றி நீங்கள் பேசுவது எவ்வளவு நிலையில இருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. மைக் கொடுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அவர் நடத்தாரு சொன்னார். நீங்க கூட தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருந்தீங்க. 10 கோடி ரூபாய்க்கு வாங்கி ஒண்ணுமே செய்யாம நிறுத்திட்டீங்க. நீங்க மெடலை யாருக்கும் கொடுக்கல, நீங்க செய்யவே இல்லை. நீங்க அதுக்காக உங்களை மாதிரியா நாங்க இருக்கணுமா? எப்படி? இல்ல நீங்க ஆதார் இருந்தா சொல்லுங்க. இப்ப நீங்க செய்யலன்னு சொல்லுங்க. இருங்க, கார் ரேஸ்க்கு நீங்க செலவு பண்ணியான்னு சொல்லுங்க. அவை முன்ன அவர் பேசுங்க. இல்ல உட்காருங்க நீங்க. அண்ணே உட்காருங்க. அண்ணா இருங்கண்ணே, உட்கார சொல்லுங்க. அதனால கேட்குறேன். நான் சொல்றேன். மான் உறுப்பினர் உட்காருங்க. இந்த கார் பிரச்சனை உட்காருங்க. உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. பாருங்க, உட்காருங்க. இந்த இருங்க, உட்காருங்க. வருங்க. இந்த கார் பிரச்சனை பற்றி இல்லைங்க, இந்த கார் பிரச்சனை பற்றி தயவுசெய்து ஒரு முடிவுக்கு வாருங்க. ஏன்னா ஒரு மாண்புமிகு உறுப்பினர் அவர் தன்னுடைய இயலாமை குறித்து, பொருளாதார நெருக்கடி குறித்து, இதே போன்று மற்றவர்களுக்கும் சிரமம் இருக்குமோ என்று கருதி ஒரு கோரிக்கை வைத்தார். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அப்படி யார் யாருக்கு கார் தேவைப்படுமோ என்று கணக்கெல்லாம் எடுத்து பார்க்காமல் எல்லோருக்கும் வாரி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் கார் திட்டத்தை அறிவித்தார். இதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வசதி வாய்ப்பும் இருக்கிறது, மற்ற பிரச்சனைகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள், எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னபோது, தேவை இருக்கின்றவர்கள் அந்த வாய்ப்பு எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது என்று கருதுகின்றவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் அதில் தடை எதுவும் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கார் பிரச்சனை பற்றி தொடர்ந்து பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டு, ஏன்னா ஒரு உறுப்பினருடைய உள்ளக்கடைக்கை புரிந்து கொண்டு, அவர் அவசியத்தை புரிந்து கொண்டு, அதே போன்று விரும்புகிற, வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிற, இன்னும் கூட பல்வேறு நிலைகளில் சிரமத்திலே இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் அதை உறுதியாக அதை பயன்படுத்தி கொள்ளுகின்றவர்களுக்காகத்தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர, எனக்கு 10 கார் இருக்குது, 4 கார் இருக்குது, நான் தேவையில்லை என்றால் இங்கே வந்து பதிவு பண்ண தேவையில்லை. அது தேவையற்ற ஒரு செய்தியாக நான் கருதி இங்கே விட்டுருங்க. வேறு உட்காருங்க. நீங்கள் இல்லைங்க, உட்காருங்க. அதுக்காக வந்து இருங்க. அரசாங்கம் அதுக்காக கார் கொடுத்ததற்காக நீங்கள் வந்து அந்த மானியத்தை கொடுக்கவில்லையே, இந்த திட்டத்தை அறிவித்து என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இதுவும் தேவை, அதுவும் தேவைதான். இருங்க, அந்தந்த காலகட்ட இல்லை தேவை இல்லை, எது தேவையோ உரிய நேரத்தில் அது அளிக்கப்படுகிறது. விரைவாக தொகுதிகளுக்கு சென்று தங்கள் பணிகளை ஆற்றுவதற்கு இது ஏதுவாக இருக்குமேனால், அது பயனுள்ளதாக இருக்குமேனால் அதை செய்ய வேண்டும் என்கின்ற முதல்வருடைய அறிவிப்பை நான் வரவேற்று அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, இதை ஒரு பிரச்சனையாக்கி இதை கொடுத்தீர்கள், அதை ஏன் கொடுக்கவில்லை, இதை ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. உறுப்பினர் மார்கண்டன், நீங்க தொடர்ந்து பேசலாம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய உறுப்பினர் பேசும்போது நீங்கள் முதலமைச்சர் 110 அறிவிப்பில் கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய தலைவர் எடுத்த முடிவு, யார் யாருக்கு கார் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க, விவசாய கடன்லாம் இன்னும் தள்ளுபடி பண்ணல, அதெல்லாம் நீங்கள் தேர்தல் கொடுத்த அறிவிப்பு, வாக்குறுதி. ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, சென்ற அரசு கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு இப்பெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எனவே பாருங்க, இந்த ஒன்று சொல்லிடுறேன். இந்த பக்கமா இருங்க, அமைதியா இருங்க. இங்க மாண்பு அமைச்சர், நீங்க கூட பேசக்கூடாது. மாண்பு அமைச்சர், இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக எந்த பக்கத்தில் இருந்து தேவையற்ற குரல் வந்தால் நடவடிக்கைக்கு உள்ளாவில் என்று நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விரும்புகிறேன். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசினா ஒரு மரியாதை கொடுத்து அவர் பேச அனுமதியுங்கள். அவை முன்னவர் பேசினா அவர் பேசுகிற போதே நீங்கள் தான் எழுந்து நிற்கிறீர்கள், இதெல்லாம் முறையல்ல. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் சுருக்கமாக கருத்து சொல்லுங்க. எனவே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த ஸ்டாண்ட் வந்து, அரசு வந்து கண்டிப்பாக யாருக்கெல்லாம் கார் தேவையோ அந்த நிலைமையில் இருக்கிறவங்களும் வாங்கி கொடுங்க, திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். நீங்களும் கார்லாம் யாரும் வாங்கி கூடாதுன்னு நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை. கார் வாங்கிக்கோங்க, எல்லா தொகுதியும் சுத்துங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, காரை சுற்றி அந்த விவாதம் வேண்டாம் என்று நான் சொல்றேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து 3வது முறையாக தொகுதியில் நின்று மக்களுடைய வாக்குகளை பெற்று ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். ஏன்னா அவரை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. அதே போல இங்க ஒரு கார் ரேஸை பற்றி இங்க ஒரு ஆர்குமெண்ட் வருது, ஒரு பேச்சு வருது. இது வந்து நீங்க அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரேஸ். அது முதலாக ஏசியாவிலே முறையாக சிட்டிக்குள்ள இரவு நேரத்தில் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு நடத்தி காட்டினோம். இதை தடுப்பதற்கு அப்போது பல பேர் கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. இது பாதுகாப்பு இல்லை, இது போல ரொம்ப ஸ்பீடாக போவோம் காரெல்லாம்.
அதெல்லாம் நிப்பாட்டணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களெல்லாம் கோர்ட் வந்து கடுமையாக கண்டிச்சுது. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட்டை வந்து நீங்கள் தடுத்து நிப்பாட்டுறது முயற்சி செய்கிறீங்க, இதை நீங்கள் நடத்த வேண்டும் என்று வெற்றிகரமாக எங்களுடைய ஆட்சியில் அதை நடத்தி காட்டணும். கார் ரேஸை கொச்சப்படுத்துவது நீங்கள் எங்களை கொச்சப்படுத்தவில்லை, அந்த விளையாட்டு வீரர்களை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க. மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். தலைவர் அவர்களே, இப்போ கார் கொடுத்தது அரசுக்கு இப்போ மாதிரி நிதி பற்றாக்குறை இருக்கு, கார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தவிர்க்கலாம் நீங்க சொன்னீங்க. சென்ற ஆட்சியில் நீங்க நிதி பற்றாக்குறை காரணமாக தான் மகளிர் உரிமை தொகை கூட லேட்டா ரொம்ப 24 மாதம் கழித்து தான் நீங்க அறிவிச்சீங்க. என்ன சொல்ல வரேன்னா, அப்ப நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அரசு செலவுல கலைஞர் அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி அதனால ஒவ்வொரு அரசு நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வாகனம் என்பது மிகவும் அவசியம். ஏன்னா தொகுதி முழுதும் போனாதான் இப்ப நீங்களாம் பேசுறீங்க, தொகுதி பிரச்சனை பத்தி பேசுறீங்க. அது காரணம் என்ன? தொகுதி மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு ஏரியால என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன நிலைமைனா, இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இன்னொருத்தரோட கார் கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களுடைய பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அவங்களுடைய வாகன டிரைவர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இந்த திட்டம் மிகவும் அவசியமான திட்டம். மக்களுடைய கோரிக்கைகளை இங்க சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கணும்னா அது தேவையா, அதை உணர்ந்துதான் சொல்லியிருக்காரு ஒழிய கண்டிப்பாக இது ஆடம்பரம் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இதை பற்றி முடிவு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கார் பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவை முன்னவர் என்ன சொல் பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க. அவை முன்னவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் நிதியை பற்றி சொன்னேனே தவிர வீரர்கள் வந்து கொச்சைப்படுத்துவதை போல் என்று வார்த்தைகள் நீங்கள் சொல்லியிருப்பது அவை குறிப்பிலிருந்து நீங்கள் தயவு கூர்ந்து இல்லை, எந்த வீரர்களை பற்றி நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. எவ்வளோ நிதி செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னோமே. இருங்க சொல்லி இருக்கிறோம். நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டு தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்குப்பா. மார்க்கண்டேயன் சொல்லின்னு சொன்னால் இன்றைக்கி இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அவர் ஆரம்பிச்சு விட்டார், இன்றைக்கி வரைக்கும் அமைதியாக போச்சு. அவர் எப்போ ஆரம்பித்தாலும் இதே பிரச்சனை தான். இங்கே பாருங்க, வரங்க எதுங்க, ஒரு நிமிஷம் சொல்ல உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. வாயிலே வடை சுடுகிறார் என்ற வார்த்தை ஏற்கனவே இந்த பக்கம் வந்தது, அது அவை குறிப்பில் இருக்கிறது. இவரும் வாயில வடை. இப்போ என்ன எனக்கு கவலை வந்திருக்குது என்றால், சட்டமன்றத்துக்குள்ளவே எல்லோருமே வாயிலை வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார். எப்போது நமக்கெல்லாம் திட்டம் என்று காத்திருக்கிற மக்களுக்காக நீங்கள் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உறுப்பினர் ஜிவி மார்க்கண்டேயன் அவர். என்ன காரணம் முடிச்சு பேனா தான் இல்லையே, அந்த திட்டமே இல்லையே. நான் தான் சொன்னேன், திட்டமே இல்லையே, அறிவிப்பாக வந்தது இல்லையே. விடுங்க, சொல்லியாச்சு, விடுங்க. சரி, மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், இன்னும் சொல்ல போனால் முன்னாள் துணைவேந்தர்கள், பொதுவெளித்தலில் ஏற்பொருளும் கலைஞருடைய சேவையை பாராட்டி இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் தான் சிற்பியாக இருந்து திராவிட இயக்கம், அவர் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டுக்கு போட்ட ஆணை இருக்கிறது பார், அதுக்கு இணையான ஆணை யாரும் போட முடியாத அளவுக்கு அவர் செய்தவர். அதனால் அவருக்கு ஒரு நினைவு ஒரு சின்னத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அது பொதுப்பணித்துறையின் சார்பாக தான் அந்த கோரிக்கை ஏற்று இந்த பொதுமக்களுடைய இசைவையெல்லாம் பெற்று அதற்கு பின்னால் ஒன்றிய அரசாங்கத்திற்கு மனு செய்யப்பட்டு ஒன்றிய அரசாங்கத்துடைய சுற்றுச்சூழல் அதுக்கு அனுமதி தந்தார்கள். அதுவோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கமே அந்த பேனாவை வைக்கலாம் என்று ஒன்றிய அரசாங்கம் அனுமதி தந்து விட்டது. இந்த நிலையில் தான் மாண்பு முதலமைச்சரிடத்திலே எங்கள் துறையின் சார்பாக கேட்டபோது அவர் சொன்னார், இன்றைக்கு இப்பொழுது அவசியமா, இது அவசியமா என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்ல, இன்றைய பொருளாதாரத்திற்கு தேவையில்லை, என்றைக்கு தமிழ்நாட்டிலே பொருளாதாரம் என்றைக்கு சீர் செய்கிறதோ அந்த காலத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று வேண்டாம் என்று சொன்னவர் என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர். அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் வேண்டாம் என்று சொன்னார். இது பத்திரிகை செய்தி வந்தது. பேரா வைக்கிறதுக்கு ஒரு கூடுதல் செய்தியா உறுப்பினர் ஒரு கூடுதல் செய்தியாக ஒன்றை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மக்களுடைய எதிர்ப்பும் பல தரப்பில் வந்து அந்த உண்மையை நீங்கள் சொல்ல வேண்டும். மாண்பு உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள் முடிச்சிருங்க. நன்றி சொல்லி முடிங்க. அடுத்த கூப்பிடணும். இல்ல, எல்லாரும் ஒப்புக்கொண்ட ஒன்று 15 நிமிடத்துக்குள்ள முதல்ல பேசுறோம். 15 நிமிஷம் சொன்னா மாண்பு உறுப்பினர் மூவி கருப்பையா, நீங்க இதை பற்றி நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வேலை ஆகாது. வேண்டாம், நன்றி சொல்லி முடிங்கன்னு சொல்லிட்டாங்க. உங்க கொறடாவே சொல்றாரு, முடிங்க. இல்ல, ஒரே ஒரு விஷயம், எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொடுங்க. இங்க இருக்கக்கூடிய நாங்க எங்களுடைய விஷயத்துல எங்களுடைய ஆட்சி
பல்வேறு காலகட்டங்களில் மிக சிறப்பான பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிறது.